இங்க ஒருத்தர் ரோட்ல இருக்கிற ஒரு பிச்சைக்காரருக்கு ஒரு ரூபாய் காசு கொடுத்துட்டு போறான். அதை பார்த்து அந்த பிச்சைக்காரரு இது கனவா நினைவான ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ரூபாய் இருந்தா போதும், நான் இனிமேல் பிச்சை எடுக்க தேவையில்லை, இன்னைக்கே ஒரு வீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆக போறேன்னு சொல்றாரு. அதை கேட்கறவங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சரி, ஏதோ பஸ்ல பைத்தியமாயிட்டாரு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பஸ்ல ஏறலான்னு போய் அங்க போய் ஒரு ரூபாயை காட்டினதும் பஸ் டிரைவர் இவ்வளவு பெரிய பணக்காரர் எதுக்கு பஸ்ல வரீங்க, இதை வச்சு ஒரு காரை வாங்கிட்டு அதுல வரலாமேன்னு சொல்றாரு. அதே மாதிரி பஸ்ல இருக்கிற மத்த பேசஞ்சரும் பணக்காரத்தை மேல காட்டலான்னு இவனை பார்த்து கனாபிரான்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு எதுவும் புரியாம பஸ் விட்டு கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஏடிஎம்ல போய் 300 ரூபாய் பணத்தை வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா அவ்வளவு பெரிய அமௌண்ட் ஏடிஎம்ல வராது, டைரக்டா பேங்க்குக்கு போங்கன்னு போட்டிருக்கு. சரின்னு பேங்க்குக்கு போனா அங்க ஒரு பெரிய கியூ நிக்குது. அப்ப இவ கையில இருந்த 100 ரூபாய் காசு தெரியாம கீழே விழுந்துருது. அத பேங்க்ல வேலை செய்யற ஒரு லேடி பார்த்துட்டு இவ்வளவு காசு வச்சிருக்கு, நீங்க எதுக்கு கியூல நிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவன் 300 ரூபாய் காசு எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றான். அதை கேட்டது அவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க. சோ உடனே இவரை பத்திரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மேனேஜரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இவனு 300 ரூபாய் காசுக்கு எதுக்குடா இவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கன்னு புரியாம உட்கார்ந்துருக்கான். பார்த்தா மேனேஜர் கையில துப்பாக்கி வச்சிருக்கிற போலீஸ் பாதுகாப்போட இவனை பார்க்க வராரு. அதை பார்த்து இவனே ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு 300 ரூபாய் பணம் வேணும்னு கேட்கறான். அதுக்கு மேனேஜர் இவ்வளவு பெரிய விஐபி எங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறதே எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாய் பணத்தை 3 சூட்கேஸ்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அந்த கேப்ல இந்த உலகமே தலைகீழா மாறிடுது. அப்படி மாறுறதுல இருந்து இந்த உலகத்துல பணத்தோட மதிப்பு 99.99% குறைஞ்சிருது. சோ இப்போ 1 ரூபாய் காசு இருந்தா டபுள் பெட்ரூம் பிளாட் வாங்கலாம், 5 ரூபாய் இருந்தா ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்கிடலாம். கடைசியில் இவனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. சோ அந்த 300 ரூபாய் பணத்தை சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான். இந்த மாதிரி உண்மையாவே இந்த உலகம் மாறிச்சுன்னா எத்தனை பேர் எத்தனை ரோல்ஸ் ரைஸ் காரை வாங்குவீங்க?